ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ்ல நீங்க நிறைய இடத்துல வந்து பார்த்திருப்பீங்க. அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியில வந்து எப்படி ஆதார் நம்பர் வந்து லிங்க் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து எதுக்காக இதை வந்து லிங்க் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியால வந்து ஏகப்பட்ட ஓட்டர் ஐடி வந்து ஃபேக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வச்சிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களால வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரே நபர்ல வந்து 2 ஓட்டர் ஐடி இருக்கிறது, 2 நம்பர் வச்சிருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி வந்து இருக்கிறதுனால ஒரு ஆதார் வச்சு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஆதாரையும் ஓட்டர் ஐடியும் வந்து லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அத்தன்டிகேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை வச்சு யாருமே வந்து ஃபேக்கா வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஓட்டு வந்து போட முடியாது அப்படிங்கிறதுக்காக 2 3 ஓட்டர் ஐடி இருக்கிறத வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஓட்டர் ஐடி கூட ஆதார் வந்து லிங்க் பண்ண சொல்றாங்க. ஆதார் கார்டை வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே நம்ம லிங்க் பண்ணிட்டு வரோம். லைக் வந்து ஆதார் பேன் லிங்க் பண்ணியிருக்கோம். ஆதார் கூட பேங்க் பாஸ்புக் வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். அதே மாரி ஆதார், டிரைவிங் லைசென்ஸ் லிங்க் இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து ஆதார் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கிறதுனால, இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபைனலா வந்து ஓட்டர் ஐடி கூட வந்து நீங்க லிங்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாரியும் புதுசா ஒரு அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இந்த வீடியோல ஆன்லைன் மூலியமாக எப்படி வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடிய வச்சு ஆதார் வந்து லிங்க் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து ஆதார் கூட வந்து சாரி வாக்காளர் அட்டையுடன் வந்து ஆதார் வந்து லிங்க் பண்ணணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அதாவது ஓட்டர் ஐடியில இருந்து ஓட்டர் ஐடியை வச்சு தான் வந்து ஆதார் வந்து லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆதாரை வச்சு ஓட்டர் ஐடி வந்து லிங்க் பண்ணலாம் சொல்லிங்களா? அதை கொஞ்சம் நீங்க கரெக்டா வந்து புரிஞ்சுக்கணும். வாக்காளர் அட்டையுடன் ஆதார் வந்து இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. வாக்காளர் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணிகளை விரைவில் மேற்கொள்ள தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் தலைமையிலான தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் படி வந்து ஆன்லைன்லயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி வச்சு ஆதார் வந்து லிங்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வந்து லிங்க் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். இதுக்கான லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஓட்டர் ஐடி சம்பந்தப்பட்ட சர்வீசஸ் எல்லாமே நீங்க வந்து பண்ண முடியும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆதார் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஃபில் ஃப்ரம் 6B டு கெட் ஆதார் அண்ட் எப்பிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஃபில் ஃபார்ம் 6Bன்னு இருக்கும். 6B மட்டும் தான் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். வேற எந்த ஃபார்மும் நீங்க வந்து சப்மிட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? 6B அப்படிங்கிற இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் அதாவது வந்து எபிக் நம்பர் வந்து கேட்கும். எபிக் நம்பர் அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியில உங்க போட்டோக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா நம்பர் இருக்கும் 10 டிஜிட்ல. அந்த நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து வெரிஃபை அண்ட் ஃபில்லிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எபிக் நம்பர் ஆல்ரெடி லிங்க்டு ப்ளீஸ் ட்ரை அகைன் நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் வந்து இருக்கக்கூடிய எபிக் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது ஏற்கனவே உங்களுக்கு வந்து லிங்க் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க அகைன் வந்து பண்ண தேவையில்லை. நீங்க ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா உங்களுக்கு தெரியாமே அந்த ப்ரௌசிங் சென்டர்ல வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க வந்து அகைன் வந்து ஆதார் வந்து லிங்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சப்போஸ் வந்து உங்களோட எபிக் நம்பர் போட்டு நீங்க வெரிஃபை அண்ட் ஃபில்லிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா வந்து எல்லாமே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களோட எபிக் நம்பர் ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுடைய பேர் வந்து எபிக்ல வந்து எப்படி இருக்கும் அதே போல டிஃபால்ட்டா வந்திருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆதார் நம்பர் இந்த இடத்துல இருந்து நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல டாக்குமெண்ட் ஃப்ரம் த பர்பஸ் ஆஃப் அத்தன்டிகேஷன் ஆஃப் த என்ட்ரி டு எலக்ட்ரல் ரோல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆதார் நம்பர் அப்படிங்கிற இடத்துல ஆதார் கார்டு நம்பர் உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு செலக்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டு வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கா இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். நீங்க வந்து ஜேபிஜி அப்லோட் பண்ணாலும் ஓகே, இல்ல பிடிஎஃப் அப்லோட் பண்ணாலும் ஓகே. 2 எம்பிக்குள்ள நீங்க வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ரஸ் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து நீங்க வந்து கொடுங்க. ஆதார்ல இருக்கக்கூடிய நம்பர் கொடுத்தாலும் ஓகே, இல்ல நீங்க உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து கொடுத்தாலும் ஓகே. சோ இந்த இடத்துல மொபைல் நம்பர் இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு நீங்க எந்த பிளேஸோ அந்த பிளேஸ் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சப்மிஷன் ஆப்ஷன்ல வந்து கேப்சா கேட்பாங்க. கேப்சாவை ஃபில் பண்ணிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. உங்களுக்கான ஃபார்ம் 6B அப்படிங்கறது ஆன்லைன்ல வந்து அப்டேட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்க வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்களுக்கான அப்டேட் வந்து இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும். சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஓட்டர் ஐடி கூட ஆதார் லிங்க் பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இஷ்யூ இருக்கு அப்படின்னா எங்களை வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க சார்பில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் வந்து பண்றோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.